இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாகி, நீ எதுக்கும் பயப்படாத. நேரா போய் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லி சைன் போட சொல்லி கேளு. ஒன்னும் ஆகாது. ஐயோ, மிஸ் அம்மா இப்ப அவர் ரூமுக்கு போவா போல இருக்கே. இப்ப அவர் சைன் பண்ணிட்டா மிஸ் அம்மா வீட்டை விட்டு போயிடுவா. இப்ப என்ன பண்றது? ஐயோ, அவருக்கு இருக்கிற கோபத்துக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. மிஸ் அம்மா, நீங்க எங்க தான் இருக்கீங்களா? உங்களை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன். ராத்தோட் சார், நல்ல டைமுக்கு வந்தீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க மிஸ் அம்மா. அதுதான் சார், சார் கிட்ட எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற சைனை பத்தி பேசலான்னு இருக்கேன். எனக்கு அதுக்கு சுத்தமா தைரியம் வரல. நீங்க போய் எனக்கு பதிலா பேசுறீங்களா ப்ளீஸ்? ஐயோ மிஸ் அம்மா, இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் உங்களை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? எவ்வளவு நல்ல பொண்ணுங்க. ஆமாம்மா, ஒண்ணு போனா ஒண்ணு கிடைச்ச மாதிரி அருந்ததி இல்லாத குறைய இந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. பெரியவங்க ரெண்டு பேரும் உன்னை ரொம்பவும் புகழ்ந்து தள்ளிட்டாங்கம்மா. சாரு கூட அதை ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்போ நான் இப்ப போய் கேட்டா சைன் போட்டு வரல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். நான் முழுசா சொல்றதுக்குள்ள கோவப்படாம நீங்க கேட்கணும் ப்ளீஸ். இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட எப்பத்துல இருந்து சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அம்மா ப்ளீஸ் நிறுத்துமா. என்ன ஆச்சு ராத்தோட் சார்? நீ அவர்கிட்ட கையெழுத்து கேட்க போன மாதிரி தெரியல, உன் காதல சொல்ல போற மாதிரி இருக்கு. ராத்தோட், உங்க நாக்குல சூடு வைக்கணும். இன்னைக்கு ஏன் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்ப சரி, இப்போ நான் ஸ்டைல மாத்திட்டேன். சார், நான் உங்ககிட்ட பேசணும். கோவப்படாம சொல்றது கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷமா. உன் புருஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன ஆனாலும் சரி, டைரக்டா போய் நான் ஏன் ஸ்டைலே கேட்க போறேன். மிஸ் அம்மா. ஐயோ மிஸ் அம்மா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அது சொல்லு. சொல்றேன் சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்து அம்மா, டோர். சாரி சார், மறந்துட்டேன்.
ஆஹா ஆமாடியோ, ஏதாவது முக்கியம்னா கூப்பிடுவாரு, இல்ல கத்துவாரு. இன்னைக்கு என்ன ஃபோன் பண்ணியிருக்காரு? அப்ப கண்டிப்பா மிஸ் அம்மா பத்தியா தான் இருக்கும். எனக்கு எதுவும் தெரியாது சொன்னா முடிச்சு போச்சே. ராத்தோட். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். ஆமா சார், இதுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் மிஸ் அம்மா தான் சார். இல்ல, காத்துக்கு தானே அப்படி ஆச்சு. காத்தடிச்சதாலயா? ஒன்றும் புரியலையா? ஆனாலும் கூட சார், இதுல என் தப்பு எதுவுமே இல்லை சார். ராத்தோட், உன்னோட தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. காத்துக்கு தான் மூடிக்குச்சு. இது உன்னோட தப்புன்னு நான் எப்படி சொல்லுவேன்? காத்தடிச்சு மூடிக்கிச்சா? என்ன மூடிக்கிச்சு சார்? மிஸ் அம்மா என் ரூமுக்கு வந்தாங்க. அதே நேரத்துல காத்துனால கதவு தானா மூடிக்குச்சு. ஓ ஓஹோ, நீங்க சொல்றது கதவை பத்தியா சார்? ஆமா, நீ எதை பத்தி நினைச்ச? நான் எதை பத்தி நினைக்கல சார், ஒன்னும் நினைக்கல சார். சார் நான் இப்ப மேல வரேன். ஓகே. ஆத்தி, ராத்தோட் வரேன்னு சொல்லிருக்காரு. உட்காரு. பரவாயில்ல சார். அப்பாடா, ராத்தோடு வராரு. சாரி 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 சார், இல்ல தெரியாம கேட்டேன். ராத்தோடு ஏன் நிறுத்திட்டாரு? ராத்தோட், டோர் ஓபன் பண்ணுங்க. சார் டோர் லாக் ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார்.